இருந்தாலும் இந்த ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இவ்வளவு பொறாம ஆகாது. இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நானும் கவனிச்சுட்டே வர்றேன். கடந்த ஒரு 2-3 வருஷமா தலைவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரோ அது எல்லாத்தையும் இவங்களும் காப்பி அடிக்கிறாங்க. ஆனா என்ன காப்பி அடிச்சு ஃபெயில் ஆகுறாங்க. நேற்று விருதுநகர்ல திமுக கூட்டம் ஒண்ணு நடந்திருக்கு. அங்க இவங்க பண்ண சேட்டையெல்லாம் பாக்கணுமே. திமுக கட்சி கூட்டத்துக்கு வந்தா ஸ்டாலின் பேசுறத கவனிக்கிறத விட்டுட்டு அங்க இருக்கிற கரும்பையெல்லாம் போட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் விஷயம் இருக்கு பாருங்க. இதுதான்டா இது கட்சி கொடி பாத்துக்கோங்க. இதுதான் சரக்கு குடிக்கிறது. சரக்குக்காக கட்சியே நாட்டு. நல்லா பாத்துக்கங்க. ஸ்டாலின் காசுலயே குடிச்சிட்டு அவரே காலை கீழே போட்டு மிதிக்கிறது தான் திராவிட மாடல். இனிமே திராவிட மாடலுக்கு அர்த்தம் கேட்டு எங்கேயும் போகாதீங்க. இந்த ஆட்சியை எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா சிஎம் சார்? குறை சொன்னா குண்டாஸ் போடுவீங்களே சிஎம் சார், ஞாபகம் இருக்கா? அதே உங்க ஆட்சியில தான் உங்க தொண்டர்கள் தான் சாப்பாட்டுக்காக இப்படி அடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் நீங்க எங்களை வச்சிருக்கீங்க சிஎம் சார். இந்த லட்சணத்துல காவேக்காரங்களை தற்கூரினி வேற சொல்றீங்க. இப்ப நீங்க யாரு சிஎம் சார்? உங்க கூட்டத்துல இருக்கவங்க யாரு சிஎம் சார்? மக்களை எப்படி சாப்பாட்டுக்காக கையெழுந்து விட்டுருக்கீங்க? 75 வருஷத்துல நீங்க பண்ண சாதனை இதுதானே? இந்த வண்டி என்ன வண்டின்னு தெரியுதா? குப்பை வண்டியில கொண்டு வந்து சாப்பாடு இறக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தேவைதான். ஆனா இதுக்கப்புறம் ஒண்ணு நடந்துச்சு பாருங்க, அதுதான் வேற லெவல். அதுதான் நிஜமான வைத்தறிச்சல். நீங்க என்ன கெட்டப்ல வந்திருக்கீங்க? சரி நல்லா புரியுது. நீங்களும் தளபதி விஜய் மாதிரி மாற நினைக்கிறீங்க. ஆசைப்படுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மக்கள் பிரச்சனை எதையுமே நீங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்களே. அங்க பரந்தூர்ல இப்ப வர போராட்டம் போயிட்டு இருக்கு. அதை கொஞ்சமாச்சும் கவனிச்சீங்களா? சரி அதை விடுங்க, அது 2 வருஷமா போயிட்டு இருக்கு. இப்ப இங்க வாங்க. போன வாரம் நியூஸ் 24x7 அந்த சேனல் செய்தியாளரை உங்க திமுக எம்எல்ஏ பழனியாண்டி பயங்கரமா தாக்கியிருக்காருல்ல கேமராவை வச்சு. அவர் தாக்கின வீடியோ ரெக்கார்டே வந்துச்சுல. நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அவரை இப்ப வர அரெஸ்ட் பண்ணல, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இதுல கொடுமை என்னன்னா விக்டிம் மேலேயே கேஸ் கொடுத்திருக்கீங்க. இது இப்ப மட்டுமே நடக்கல, வேங்கை வயலும் இதே விஷயம் தான் நடந்துச்சு. கரூரில் எம்எல்ஏ மற்றும் குண்டர்களால் தாக்கப்பட்ட செய்திக்குழு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை ஆதாரங்கள் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா? இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு ஆடியோ எவிடன்ஸ், வீடியோ எவிடன்ஸ் எல்லாமே இருந்தும் விக்டிம் மேல புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குடா அவங்க மாடல் அரசு. கை வச்சதான் கரெக்ட். அவனை அடிக்கணும் தெரியும் நமக்கு. என்ன ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்போம். என்ன சொல்றா இந்த ஸ்டேஷன்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாவணும். எங்க நடந்துச்சு அதானே சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன். இந்த வாய்ஸ் ரெக்கார்டர் திமுக எம்எல்ஏ பழனியாண்டியோட பையனும் புலித்தலை போலீஸ் ஆபீசரும் பேசினது. இந்த எவிடன்ஸோட சேர்த்து பழனியாண்டியை அடிச்ச எவிடன்ஸும் இருக்கு. இது பத்தாதான் இவங்களை தூக்கி உள்ள போறதுக்கு. ஆனா பண்ண மாட்டாங்க. அடுத்து இந்த ஒரு விஷயத்துக்கு வருவோம். சிஎம் சாருக்கு இந்த மாதிரி ஆசை எப்ப இருந்து வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம தளபதி எப்படி பண்ணாரோ அதே மாதிரிதான் நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு டீம் வச்சு பிளான் பண்ணி இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா தளபதி பண்ற மாதிரி சேம் காஸ்டியூம், அதே மாதிரி ரேம்ப் வாக், அதே மாதிரி 2-3 பசங்க அவர்கிட்ட புக்கே கொடுக்குறாங்க, மாலை போடுறாங்க. சந்திரமுகியில வர ஜோதிகா மாதிரி ஆயிட்டாரு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மாநாடு எத்தனை பேர் பாத்துருக்காங்கன்னு பார்த்தா புதிய தலைமுறையில 186 பேரு, தந்தியில 26 பேரு, கலைஞர் நியூஸ்ல ஒரு 93 பேரு, கேவலம் நியூஸ் 18ல ஒரு 786 பேர் பாத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கூட மொத்தமாவே எல்லாத்துலயும் ஒரு 2000-2200 பேர் கூட பாக்கலையே. வாட்டங்கள் இது மட்டும் இல்ல, மைக்ல பேசும்போதும் ஒரு செகண்ட் தளபதி போனாரு கான்பிடென்டா அப்படின்னு சொல்லி கட் பண்ணாரு பாருங்க. தளபதினால எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு கண்ணிலே தெரியுது. உங்களை ட்ரோல் பண்ண சொல்லி நீங்களே கண்டென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ கூட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் திமுக காரங்களை இப்படிதான் தூக்கிட்டு போகணும் போல. சரி, ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போற கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். இந்த வீடியோல நிறைய இடத்துல நான் சொதப்பி இருப்பேன், அது எனக்கே தெரியுது. அதை அடுத்து வர்ற வீடியோக்குள்ள சரி பண்ண ட்ரை பண்றேன். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.